ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நம்மளை எவ்வளோ அழகாக இந்த 2025வது வருட கடைசியில் செய்திருக்காங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. இவ்வளோ நாள் கர்த்தர் நமக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ காரியத்தில் நம்மை நினைவு கூர்ந்திருக்கார். ஆனால் இன்றைய நாட்களில் நாம் கர்த்தரை நினைவு கூறணுங்க. ஏன் தெரியுமா? ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 20,000 to 25,000 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல அவங்க மறிச்சு போறாங்க. அது மாத்திரம் இல்லாம பல லட்சம் மக்கள் இல்னஸ்னால ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறப்ப நாம எவ்வளவு அழகா கர்த்தர் நடத்தி எந்த இஷ்யூஸ் இல்லாம எவ்வளவு ஹெல்தியா நம்மள வச்சுருக்கா. அதனால ஒவ்வொருவற்றுக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் செய்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றோம் இல்லையா? அதை உண்மையாகவே உள்ளார்ந்த இருதயத்தோடு மனதோடு நாம இன்றையிலிருந்து சொல்லி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இன்றைய நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இன்றைய நாள்ல இருந்து நன்றியை சொல்ல ஆரம்பிக்காம God bless you.